நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. எரியோடு பேரூராட்சியில் தனது வார்டு பணிகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி பேரூராட்சி திமுக துணைத் தலைவர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள எரியோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு திமுக கவுன்சிலர் ஜீவா. இவர் திமுக முன்னாள் மாவட்ட துணை செயலாளராகவும் பணியாற்றியவர். இவர் எரியோடு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் தற்போது உள்ளார். இந்த நிலையில் ஜீவா பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் பேரூராட்சி நிகழ்ச்சிகளில் தன்னை புறக்கணிப்பதாகவும் தனது வார்டில் நடக்கும் பணிகளை கூட தன்னிடம் தெரிவிப்பதில்லை என்றும் பேரூராட்சி நிர்வாகம் தொடர்ந்து தன்னை புறக்கணித்து வருவதாகவும் இதுகுறித்து பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் கேட்டால் உரிய பதில் அளிப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறி செயல் அலுவலரிடம் கேள்வி எழுப்பியபடி ஜீவா இன்று பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். முழுக்க திமுக வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் பேச்சை கேட்டுக்கொண்டு அரசு அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக பகிரங்க குற்றச்சாட்டு தெரிவித்தார். சமூக நீதி ஆட்சியில் தொடர்ந்து பட்டியலினத்தின் மீது இவ்வாறு செயல்படும் திமுக வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மீது தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்.